ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸு வெங்காயம், அப்புறம் ஒரு 3 பழுத்த தக்காளி, அப்புறம் கடைசியில் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் தேவைப்படும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சு துண்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். தக்காளி இந்த மாதிரி நீளமாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக வேண்டாம், கொஞ்சம் நீள நீளமாக. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம தாளிச்சிட்டு வந்து அதை வந்து கரைச்சிக்கலாம். அது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. காரக்குழம்புனால கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க, இல்லாட்டி காரம் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். கொஞ்சமாக கடுகு விட்டு வெடிச்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாதிரி வரும் இல்லைங்களா, கிளாஸியா, அந்த மாதிரி ஆனதுமே நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு அந்த குழகுழப்பு போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் தேவைப்படாது, ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. கூடவே வந்து அப்படியே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது முதலே கொஞ்சம் உப்பு போட்டோம்னா வந்து சீக்கிரம் வந்து வெங்காயமும் வதங்கும், வெண்டைக்காயும் அந்த குழகுழப்பு கொஞ்சம் கம்மியாகும் சட்டுன்னு, அதுக்காக தான். அப்புறம் நம்ம மீதி உப்பு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இப்போ 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் 2 கலந்தது தாங்க. நீங்கள் தனித்தனியாக போடுறதுன்னா அது 1.5 ஸ்பூன், இது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஃப்ளேம் ஏற்றி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுமே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விட வேண்டாம், நம்ம திறந்தப்புறம் விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் விட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து நிறைய விசிலாம் வைக்க போகிறதில்ல. வெண்டைக்காய் வந்து ரொம்ப செதறிடும், அதனால ஒரே ஒரு விசில் தான் வைக்க போகிறோம். சாஃப்டாக தானே இருக்குது, சீக்கிரம் வெந்துடும். இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க. ஸ்டீம் வந்ததுமே வெயிட் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு விசில் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் போனதுமே குக்கரை திறந்து விட்டுக்கலாம். நமக்கு ஒரு விசிலுக்கே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். பாருங்க, ஒரு விசில் தான் வச்சிருக்கோம், நல்லா வெந்துருச்சு. நீங்க அதுக்கு மேல வச்சீங்கன்னா தூள் தூளா ஆயிடும் வெண்டைக்காய். அதனால நல்லா உருவா அழகா இருக்கணும்னா ஒரே ஒரு விசில் போதும். இப்போ நம்ம மீதி உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு எவ்வளோ தேவைப்போ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கொதிச்சதுமே நம்ம அந்த தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி விட்டுருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை, குறகுறப்பாகவும் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சி, நீங்கள் சாதாரணமாக குருமாக்கெல்லாம் விடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்க்கணுமே சங்கடப்படாது, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இதை செஞ்சோன்னா உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. உங்களுக்கு அதில் இருக்கிற வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து தேங்காய் விட்டப்பறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருப்போம். தேங்காய் சேர்த்தமே நான் கொஞ்சம் கொதிச்சதுமே வந்து போதும். அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. குழம்புக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கடைசியில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்மோட வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. இது வந்து ராகி களிக்கு நல்லா இருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்கும். வேணும்னா இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு
கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.